ஏய் போ போ. ஏய் போ. கதிர், க்ரௌட சேர்க்க விடாத. ஸோ கேமரா. ஏய் போங்க போங்க. யார் சொன்னது? குப்பை வண்டிக்காரன் சார். தெருநெல்லாம் சேர்ந்து தோண்டி எடுத்திருக்கு. பாடி ரொம்ப அழுகி போயிருக்கு. தலை தனியாக கட் பண்ணி எடுத்திருக்காங்க. 2 மாதம் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஐடி கார்டு கிடச்சிது. ஆர் இம்ரான் முகமது. இது செத்து போனதா இல்லை கொலை பணம் விட்டு போனதா? இவர் லேண்ட் ஓனர் டாக்டர் ஆதித்யா கமலேஷ். ராஜ்குமார். தெரியும், உங்களை டிவியில் பார்த்துருக்கேன். எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க லேண்டை? என் தாத்தா காலத்துலேருந்தே சுடுகாடு பேக் சைடுன்றதுனால யாரும் வாங்க வர மாட்றாங்க. ஒர்க் அப்படி இப்படி பிஸியாக இருக்கிறதுனால என்னால் இந்த பக்கம் வர முடியல. ஆள் நடமாட்டமே இல்லைல்ல, இறங்கிட்டாங்க போல. உங்கள் வீடு எங்கே இருக்கு? என்ன சார் இது கையில்? ஏதோ காலேஜ் ஐடி கார்டு. இது இது எப்படி சார் உங்கள் கைக்கு வந்தது? இங்கே தான் கீழே கிடச்சிது. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் சார். இவர் இம்ரான் என்னோட பேஷண்ட் தான். ஒரு 4-3 மந்த்ஸாக நான் அவரை பார்க்குறது இல்லை. இந்த பையனை பற்றி விசாரி. நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் இம்ரான். நீ இன்னும் ஒரு வார்த்தை பேசல. போதும் இம்ரான், என்னால் இப்படி ஒரு லைஃப் வாழ முடியாது. நான் சந்தோஷமாக சிரிச்சு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா? ஏதாவது பேசேம்மா. ஓகே, இதுதானே எதிர்பார்க்குற? நான் போகிறேன் இம்ரான், நீ ஹாப்பியாக இரு. குட் பை.
ஜீவா, எங்கள் அப்பா என்னை பெங்களூர் வர சொல்கிறாரு. என்ன சொல்கிறது? இப்படியே பேசாமல் இருக்க போறியா? போ அனன்யா. அப்பா என்னை யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு ஜீவா. ப்ளீஸ், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அனன்யா, நீ என்ன புரிஞ்சுக்கோ. எனக்கு உன் மேலே லவ் இல்லை, லவ் வரல. முன்னாடி இருந்த ஜீவா வேற, நான் அவன் இல்லை. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எத்தனை வாட்டி தான் சொல்கிறது உன்கிட்ட? ப்ளீஸ். சாரி. உன் அப்பா சொல்கிறவனே கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு என்னோட ஹாப்பி லைஃப் கிடைக்காது. எனக்கு எதுவுமே வேணாம், யாருமே வேணாம். பாய் அரவிந்த். பார்த்து போ. போயிட்டு ஒரு மெசேஜ் பண்ணு. நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? இல்லை அரவிந்த், வேணாம் விடு. அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. என் லைஃப் பார்த்தியா? உண்மையாக லவ் பண்ணியும். சாரி, எனக்கு அழுகையாக வருது. நான் கிளம்புறேன். அவன் சொல்கிறதும் கரெக்ட் தான். நான் ஜீவாவை தானே லவ் பண்ணேன். இப்போ இருக்கிறது ஜீவா இல்லையே. பாய் அரவிந்த், கீப் இன் டச். ம், ஓகே. டேய், ஒரு பொண்ணு இவ்வளோ கேட்குறாளே, கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டியாடா? டேய், உன்னை தானே கேட்குறேன். யாருனே தெரியாத பொண்ணை எப்படி லவ் பண்ண முடியும்? யாருன்னே தெரியாத பொண்ணாடா அவ? ஏய், எனக்கு கூட தான் உனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு ஃப்ரெண்டு வேற, பொண்ணு வேறடா. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த 3 மாதம் எங்களை கொண்டுட்ருக்கடா. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? நீங்கள் தானே என்ன கொல்றீங்க. நான் அந்த ஆக்சிடெண்ட்லேயே செத்துருக்கணும். ஏன் தான் பழச்சணும்னு இருக்கு. நீ யாரு, அவ யாரு, நான் யார், எதுவுமே ஞாபகம் இல்லை. ஜீவா 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 ஜீவா, நான் ஜீவா இல்லைடா. டேய், என்னடா? ஏய், ஸ்ட்ரெயின் பண்ணாதடா. என்னை சுற்றி என்னென்னவோ நடக்குது. என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறாங்க. எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு சார். டேய், அப்படிலாம் இல்லைடா. எனக்கு பயமாக இருக்குடா. நீ டென்ஷன் ஆகாதடா. இல்லை, என்னை சுற்றி நீங்களாம் இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது. அது என்னை விட்டு போங்க, தனியாக இருக்க விடுங்க. டேய், ப்ளீஸ்டா. போ. அந்த மர்டர் ரிசல்ட் வெனஸ்டே தான் வருமா? ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க? அந்த ஐடி கார்டு மேட்டர் என்னாச்சு? இம்ரான் முகமது, ஊர் பொள்ளாச்சி, சென்னை வந்து 3 வருஷம் ஆகுது. வேலை செய்ய தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கான். 3 மாதமாக அவனை காணும். பக்கத்தில் எல்லோரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் திங்ஸ்லாம் ரூம்லேயே தான் இருக்குது. டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் முடி சாம்பிள் எடுத்தாச்சு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், வாரத்துக்கு ஒரு வாட்டி அவன் டாக்டர் ஆதித்ய கமலேஷ் சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணியிருக்கான். ஆமாம், டாக்டர் சொல்லியிருக்காரு அவரோட பேஷண்ட். அவனுக்கு அலுசினேஷன் ஏதோ டிசார்டர் இருக்கான். இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரியே இருக்குமா? அவங்களே கற்பனை பண்ணி பேசுவாங்களாம்.
டாக்டர் ஆதித்யாவை நான் பார்க்கணும். வர வர தப்பு பண்ணுறவங்கள பார்த்தா கோபம் ரொம்ப வருது டாக்டர். கொல்லணும் போல இருக்கு. ஓகே, தேய்ச்சி விட்டுக்கோ. வாழவே பிடிக்கிற டாக்டர். வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமாக அம்மாவுக்கு. அம்மா ஆப்ரேஷனுக்கு உங்களை தான் டாக்டர் நம்பியிருக்கேன். இம்ரான், என்ன நம்பு. உங்கள் அம்மா ஆப்ரேஷனுக்கு நான் பணம் தரேன். சரி, இப்போ சொல்லு, அவன் ஏன் எழுந்து போனான்? நான் கூட பேசல, பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டான். எவ்வளோ நாள் ஆகுது? 2 நாள். குட். நீ கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வர. டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணு, நல்லா தூங்கு. ஆனால் எனக்கு இன்னும் அவன் தெரியறானே டாக்டர். இம்ரான், நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சரியாக போகும். நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? ஜஸ்ட் பி ரிலாக்ஸ்ட். இன்னும் 3 நாள் உங்கள் ஆப்ரேஷனுக்கு வாங்க, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நான் பணம் கொடுக்குற மேட்டர் வெளில யாருக்கும் தெரிய வேணாம். கொல்லணும் கொல்லணும் கொல்லணும். நீ நினைச்சா தப்பு பண்ணுற இந்த உலகத்தையே அழிக்கலாம். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சிலருக்கு சடனாக அந்த டிஸார்டர் வரும். யாரும் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், யாரும் நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும், பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. சேம் லைக் தட். அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஃபீல் இருக்கும், இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இருக்காது. இதில் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அவங்கள சுற்றி எது போய் எது உண்மைனே தெரியாது. என்னென்னலாம் ஒரு கணக்கு தெரியும்? ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு ஆள். அந்த பொண்ணும் அவரும்
ஒரு லவ்வர்ஸ்ன்ற மாதிரி அவரே கற்பனை பண்ணி வாழ்ந்திருக்காரு. ரெகுலர் ட்ரீட்மெண்ட்னால அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. ஆனால் அந்த பர்சன் அவர் மைண்ட்லேருந்து ரிமூவ் பண்ண முடியல. பட் ரெகுலராக வந்திருந்தா சரி பண்ணியிருக்கலாம். ரொம்ப கோவப்படுவார், எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டு வச்சிருவார், அடிச்சிடுவார். கடைசியில் இறந்து போய் இப்படி தான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல சார். எல்லாரும் அவனை சைக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இல்லை, எல்லாருமே சைக்கோ தான் சார். பாதி மிருகமாக இருக்கும் சார். அந்த டெத் ரிசல்ட்டில் என்ன வந்திருக்கு? அது நாளைக்கு தான் வரும். ஏன்? ஜஸ்ட் கேட்டேன். யோ, எவ்வளோ நேரம் பில் அடிக்கிறது? கேனு காசு குடியா, டைம் ஆச்சு போகணுண்ணா. என்னை விட்டு போ. என்னை தனியாக இருக்க விடு. ஏன் என் கூடயே இருக்க? ப்ளீஸ் என்னை விட்டுரு. ப்ளீஸ் பக்கத்துலேயே வராத. போ ப்ளீஸ். என்னை தனியாக விடு. என்னை விட்டு போயிரு ப்ளீஸ். போ. போ சொன்னா கேளு. போ. இல்லை என் பக்கமே வராது. போ ப்ளீஸ். என்னை விட்டு போயிரு. போக மாட்டேன், போக மாட்டேன், ப்ளீஸ் போயிடு. போக மாட்டேன், போக மாட்டேன். டேய் ஜீவா, என்ன? யார் கூடடா பேசிகிட்டு இருக்க? யாரும் இல்லையே. ஏன்? டேய், ஏன்டா மழுப்புற? என்கிட்ட சொன்னா என்னடா? நீ கொஞ்ச நாளாவே சரியில்லை. சொல்லு, யார் கூட பேசிகிட்டு இருந்த? உன் பின்னாடி நிற்கிறான்ல, அவனோட தான். டேய் நில்றா. டேய் ஜீவா, நில்லுன்னு சொல்கிறேன்ல. எதுக்கு வந்த? அனன்யாவுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நல்லது. கல்லாயிட்டடா நீ. கையில் என்னடா ரத்தம்? சார், கேனுக்கு 30 ரூபா சார். ஹலோ டாக்டர், கிளம்பிட்டேன்.
உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? வேண்டாம் இம்ரான். டாக்டரா? எப்படி? பிரெயின், முதுகெலும்பு இம்ரான் உடம்புல இல்லை. ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. சர்ஜிக்கல் நைஃப். ஆப்ரேஷன் 6 PM நடந்திருக்குன்னு ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு. இம்ரானோட மொபைல் 4:30 PM சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. டாக்டர் ஆதித்யா கமலேஷ் வீடு கிட்ட. பாடி கிடைச்ச இடம் டாக்டர் ஆதித்யா கமலேஷோட லேண்ட். இந்த பையனை பற்றி சரி இங்கே பார். லெஃப்ட் ஹேண்டு. டாக்டர் ஆதித்யா கமலேஷன் லெஃப்ட் ஹேண்ட் யூஸர் தான். இந்த மாதிரி எல்லாமே அவர்கிட்ட வந்து தான் முடியுது. டேட்டு டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. பிரெயின், ஸ்பைனல் கார்டு இதெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணுவார்? இது அவரோட விக்கிபீடியா. நம்ம உலகத்தில் இல்லாத ஒரு விஷயம் பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன். இது வரைக்கும் யாரும் அதை சக்ஸஸ் பண்ணதில்லை. மூளை மாற்றம் பற்றி அவர் ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணிட்டுருக்காரு. அப்போ இம்ரான் அவரோட ஆராய்ச்சிக்கு யூஸ் பண்ணியிருக்கணும். இம்ரானோட மூளை இப்போ எங்க? எனக்கு தெரிஞ்சு இம்ரானோட மூளை இன்னும் உயிரோடு தான் இருக்கணும். ஹலோ சலீம் அண்ணா. ஆமாம், நீங்கள் யார் தம்பி? அண்ணா, பக்கத்து வீட்டு ஃபாத்திமா அவங்கள கூப்பிட்றீங்களா? தம்பி, அவங்க இறந்து போய் 2.5 மாதம் மேலே ஆகுதே. நீங்கள் யார்? ஹலோ ஹலோ தம்பி. நான் இம்ரான். இம்ரான்? டேய் இம்ரான், எங்கேயா போன? அம்மா செத்தது கூட தெரியாமல் இருக்கியா? இம்ரான், எங்கே இருக்க நீ? பேப்பரில் என்னவோ போடுறாங்க, போலீஸ்லாம் வராங்க. என்ன இம்ரான், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இம்ரான் இம்ரான் டேய் ஹலோ. சிவகுமார் உடனே கிளம்பி டாக்டர் ஆதித்ய கமலேஷ் வீட்டுக்கிட்ட வந்துடுங்க. நானும் கிளம்பிட்டேன். 15 மினிட்ஸில் நாங்கள் இருப்பேன். ரிங் போயிட்டுருக்கு. டாக்டர் ஆதித்யா கமலேஷ், என்ன சார் இந்த நேரத்தில்? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் உங்களை பார்க்கணும். ஒரு சின்ன வெரிஃபிகேஷன்.
தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் தான் சார். வாங்க, வீட்டில் தான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஏன் இப்படி பண்ணீங்க? லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும், ஹிஸ்ட்ரியில் பேர் வரணும், நம்மளை பற்றி எல்லாரும் பேசணும். ஒரு மனுஷனும் அதுக்கு தான் போராடுறான். நானும் அதுக்கு தான் போராடினேன். இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். பிரெயின் டெட். உடம்பு உயிராக இருக்கும், மூளை மட்டும் வேலை செய்யாது. அதுக்கு சொல்யூஷன் பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மூளையை மாற்றுறது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி. 1970ஸ்லேருந்து நிறைய பேர் குரங்கு, நாய், எலின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் முடியல. ஒருத்தர் கூட சக்ஸஸ் பண்ணதில்லை. நானும் இறங்கினேன். 3 வருஷம் கஷ்டப்பட்டேன். எத்தனையோ முயற்சி, எத்தனையோ மிருகம், சக்ஸஸ் பண்ண முடியல. ஆனால் ஒரு நாள் கண்டுபிடிச்சேன். அப்போ இந்த உலகம் என்ன பண்ண விடலை. ஹியூமன் பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு லீகலைஸ் பண்ணலை. லீகலாக லைஃப் பேஷண்ட் கிட்ட இருந்து பிரெயின் எடுக்க முடியாது. ஸோ இல்லீகலாக போக வேண்டியது இருந்துச்சு. இம்ரான் முகமது என்னோட பேஷண்ட். 2 இயர்ஸாக என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அன்றைக்கி அவனுக்கு பணம் முக்கியம், எனக்கு என் ஆராய்ச்சி முக்கியம். அவன் அம்மா ஆப்ரேஷனுக்கு பணம் தரேன்னு போய் சொல்லி இம்ரானை என்னோட ஆராய்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லீகலாக ஹாஸ்பிட்டல் வெண்டிலேட்டர்லேருந்து ஒரு பிரெயின் டெட் பேஷண்ட் எடுத்தேன். பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். இம்ரானை யாருக்கும் தெரியாமல் என் லேண்டில் புதைச்சிட்டேன். நான் செஞ்ச தப்பு தான். ஐடி கார்டு வேறு. எந்த தைரியத்தில் பண்ணேன்னு தெரியல, ஆனால் சக்ஸஸ் பண்ணேன். 30-40 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் பண்ண முடியாததை நான் பண்ணேன். இனி வர காலத்தில் எத்தனையோ உயிரை காப்பாற்றலாம். அதுக்கு காரணம் நான் தான். நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன். பை டாக்டர் ஆதித்யா கமலேஷ். ஜீவா? இம்ரான் முகமது. பிரெயின் ரீபூட் ஆயிடுச்சா? எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சா? ஏன் இப்படி பண்ண? என்ன மன்னிச்சிடு இம்ரான். ரிசர்ச்க்கு சைக்கோ மாதிரி ஆயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடும். இனிமே ஜெயில் வாழ்க்கை தான். இம்ரான், ஒருத்தர் செத்தா அவங்க பேரும் செத்துடும். ஆனா சாதிச்சவங்க உயிர் தான் சாகும், பேர் சாகாது.
ஏய் ஏய் திரு போ, விடாத. நான் யார்? இம்ரான் இல்லை ஜீவா. தெரியல. எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணுற மிருகம் ஆயிட்டாங்க. இன்றைக்கி அந்த மிருகத்தை கொள்கிற மிருகமாக நான் ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு தப்பு செய்கிறவங்கள பார்த்தா கோவம் வரும், கொல்லணும் போல இருக்கும்.